ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை வணக்கம்மா, வணக்கம். திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்கள் மற்றும் செண்பகவல்லி அம்மையார், கஸ்தூரி அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருள் செய்த மூன்றாவது பாடல் திரு அண்டப்பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். தில்லையில் அருளி செய்தது சிவபெருமானினுடைய பெருமை, அவருடைய நுண்மையிலும் நுண்மைத்தன்மை, அதே நேரத்தில் அவருடைய எங்கும் நீக்கமர நிறைந்த வியாபகத்தன்மை, இதை எல்லாவற்றையும் மணிவாசக பெருமான் வியந்து வியந்து பாடியதுதான் இந்த திரு அண்டப்பகுதி. அதனால அதுல சிவனுடைய தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்னுட்டு அதுல தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அதுல நாம சென்ற சிந்தனையில் 136வது வரியில பாதி வரைக்கும் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த 136வது வரியில பாதியிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய், ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய், ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய், துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை, துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை, அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும், அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும், ஒன்று உண்டு இல்லை என்றறிவு பொழித்தும், ஒன்று உண்டு இல்லை என்றறிவு பொழித்தும், பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும், பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும், ஒழிக்கும் சோரனை கண்டனம், ஒழிக்கும் சோரனை கண்டனம். சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அப்படிங்கிறது வரைக்கும் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். சேன்வையின்னா தொலை தூரம் அப்படின்னா, அந்த ஐம்புலனால் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்களை நீண்ட நாட்களாக அப்படியே செல்ல விடுத்து, அதை அந்த ஐம்புல வேட்கையை நாம் விட்டு விடுகின்றோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை நாம் சிந்தித்தோம். திருநீலகண்ட குயவனார் வாழ்க்கையை சிந்திச்சோம். இளமை காலத்திலிருந்து முதுமை காலம் வரைக்கும் அவர்கள்
அந்த ஐம்புல வேட்கையை விடுத்து திருநீலகண்டம் என்பதற்கு கட்டுப்பட்டு அவர்கள் இருந்தார்கள். அதான் சேன்வையின் ரொம்ப காலமாக, நீண்ட காலமாக ஐம்புலன் செலவிடுத்து. அப்படி இருந்தாலும் அவர்களுக்கும் இறைவன் தன்னை பொழிக்கின்றான். அறுவரை தொறும்போல் மிகப்பெரிய மலைகள் தோறும் சென்று அங்கே தனியாக இருந்து கொண்டு அங்கே கிடைக்கக்கூடிய காய்கனிகளை துய்த்து கொண்டு தவத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்து கொள்கின்றான். ஏறுதற்கரிய பெரிய மலைகளில் ஏறி அதுக்கப்புறம் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை தம் பற்றுக்கள் யாவற்றையும் துறந்து வெற்று உயிரோடு கூடிய உடம்பை உடையவர்கள். அதுல உயிர் தான் இருக்கு, உடம்புல ஒண்ணுமே இல்லை. வெற்று ஆக்கை, வெற்று ஆக்கைன்னு சொன்னா உயிரில்லாத ஆக்கைன்னு போயிரும். அதனால அதுல உயிர் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டிதான் உயிரை சேர்க்கிறாங்க. ஆனா அந்த உடம்புல ஒன்றுமே இல்லாது அந்த இருக்கின்றது, உயிர் மட்டும் இருக்கின்றது. அதான் வெற்று உயிர் ஆக்கை. துற்றவை துறந்த தங்களுடைய பற்றுக்கள் அனைத்தையும் அனுபவித்தது அனைத்தையும் அவர்கள் துறந்து வெற்று உயிரோடு கூடிய உடம்பை உடைய அந்த உயர்ந்த தவத்தை உடையவர்கள். அவர்கள் அருந்தவர்கள், மிகப்பெரிய தவத்தை செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய காட்சியில் திருந்த ஒளித்தும் அவர்களுடைய பார்வைக்கும் அவர்களுடைய அறிவிலிருந்தும் இறைவன் தன்னை மறைத்து கொள்கின்றான். இன்னும் அவர்களுக்கு பக்குவம் வர வேண்டும் என்பதற்காக அவன் தன்னை மறைத்து கொள்கின்றான். அருந்தவர் காட்சின்னா அறிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பார்வை, தரிசனம், இதெல்லாம் அதற்கு பொருளாக இருக்கு. அப்படிப்பட்ட ஐம்புலன்களையும் தொலைதூரத்திற்கு நீண்ட நாட்களாக அவைகளை அனுபவிக்காது அதை கட்டுப்படுத்தி மிகப்பெரிய ஏற முடியாத மலைகளுக்கெல்லாம் சென்று ஏறி தனியாக இருந்து அனுபவித்த அனைத்தையும் பற்றுக்களையும் துறந்து வெற்று உடல், ஆனால் அதில் உயிர் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த வெற்றுயிர் ஆக்கையோடு இருக்கக்கூடிய அருந்தவர், மிகப்பெரிய தவத்தை உடையவர்கள். அவர்களுடைய காட்சியுள் திருந்த ஒழித்தும் அவர்களுடைய அந்த பார்வைக்கு அவர்களுடைய அறிவிற்கு அவன் தன்னை காட்டாது இன்னும் அவர்கள் செம்மைப்படுமாறு, திருந்த அப்படின்னா இன்னும் அவர்கள் செம்மைப்படக்கூடிய காலம் வரும் வரைக்கும் தன்னை அவன் ஒழித்து கொள்கின்றான். எதனால இந்த ஒழித்தும்னு சொல்றாருன்னா, இவ்வளவு பக்குவப்பட்டு இருந்தாலும் அந்த பக்குவம் மிக சரியான பக்குவம் அடைகின்ற வரைக்கும் இறைவன் தன்னை காட்டாது இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை நான் கண்டேன்னு பின்னால சொல்ல போறாங்க மணிவாசக பெருமான். அதனாலதான் அந்த பெருமான் எப்படியெல்லாம் தன்னை ஒழித்து கொண்டே வருகின்றார் அப்படிங்கிற இத அவங்க சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். அடுத்து ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவு ஒழித்தும். இதுல என்ன அப்படின்னா, இந்த இறை என்னும் ஒரு பொருள் உண்டு என்றும் இறை என்னும் ஒரு பொருள் இல்லை என்றும் அந்த ஐயுற்ற அறிவிற்கு, சந்தேகப்படக்கூடிய அந்த அறிவிற்கு அறிய முடியாத வண்ணம் தன்னை இறைவன் மறைத்துக் கொள்கின்றான். அதான் இத நம்ம அந்த சமணர்கள், அந்த புத்தர்கள், அந்த இதுல நம்ம இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும்ங்கிற இதுல அந்த சமணம் பௌத்தத்தை நம்ம சிந்திச்சோம், ஏற்கனவே அதை சிந்திச்சோம். அதனால இங்க அறிவுங்கிற ஒரு வார்த்தை போட்டதுனால இத சில அந்த இறைவன் இருக்கின்றானா இல்லையா அப்படின்னு சில பேருக்கு ஐயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பார்த்தீங்களா, அவர்களைத்தான் இதுல கூறுகின்றார். ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த சமணத்தையும் பௌத்தத்தையும்
உண்டு இல்லை, இல்லை உண்டு அப்படிங்கிற இதை நம்ம சமணத்தையும் பௌத்தத்தையும் அந்த இதற்கு முந்தின வரிகள்ல நாம சிந்திச்சிட்டோம். அதனால இதுல வந்து என்ற அறிவு ஒழித்தும் அறிவுபூர்வமாக இறைவன் இருக்கின்றானா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்ன, அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர்களுக்கும் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான். அடுத்து பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும். இப்படி பயிலுதல் அப்படின்னா பழகுதல்னு அர்த்தம். இப்படி அந்த இறைவனோடு பண்டை காலத்திலிருந்தே பழங்காலத்திலிருந்தே முற்காலத்திலிருந்தே அவனோடு பழகும் கூடிய அந்த காலத்தில் அவன் தன்னை அவர்களுக்கு ஒழித்துக் கொள்கின்றான். அதாவது பண்டே பயில் தோறும் ஒழித்தும் இன்றே பயில் தோறும். இன்றே பயில் தோறும்னா தற்காலம் நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்தில் அவனோடு பழகி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். ஏன்னா அந்த இறைவனோடு நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பழக்கத்தில் உண்மைத்தன்மை வர வேண்டும், உறுதித்தன்மை வர வேண்டும். அது வரும் வரைக்கும் நம்ம பழகிட்டு தான் இருப்போம். இறைவனை கும்பிட்டுக்கிட்டு இருப்போம், கோயிலுக்கு போயிட்டு இருப்போம். அதான் பழகுதல் அப்படிங்கிறது. அந்த அப்படி இங்கே பயில் தோறும் அப்படின்னா பழகுதல்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். நம்ம இப்போ நீங்கள்லாம் ரொம்ப காலத்துக்கு முந்தியிலேருந்தே சிவபெருமான வழிபட்டு கொண்டு வருகின்றீர்கள். அதான் பண்டே பயில் தோறும். போன பிறவியில வழிபட்டிருப்பீங்க, அதுக்கு முந்தின பிறவியில வழிபட்டிருப்பீங்க. அதான் பண்டே பயில் தோறும். பழங்காலத்திலிருந்தே நாம் அவனோடு பழகி கொண்டிருக்கின்றோம். இன்றே பயில் தோறும் இந்த பிறவிலையும் நாம அந்த பெருமானை வணங்கி கொண்டு அவனுடைய பெருமைகளை எல்லாம் சிந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனாலும் அவன் அப்படியெல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பக்குவம் வரக்கூடிய காலம் வரைக்கும் அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். இவ்வாறு பழங்காலத்தில் இருந்தே பழகும் காலத்தில் மறைந்து போகின்றவனாகி தற்போதும் மறைந்து போகின்றவனாகி அவன் அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான். இப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஒழிக்கக்கூடிய பெருமானை, திருமால் பிரம்மனாலும் காண முடியாத பெருமானை, அந்த திருடனை நான் கண்டேன் அப்படின்ட்டு அவனுடைய பெருமைகளை இவ்வளவு பெருமைகளை சொல்லி அப்படிப்பட்ட பெருமானை நான் கண்டேன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இறுதியில அதை முடிக்கிறார். அப்போ அந்த ஒழித்தும் அப்படின்னுட்டு அவங்க சொல்லிக்கொண்டே வருவது நான் இப்படியெல்லாம் அவர்கள் தவம் செஞ்சு வழிபட்டு இருந்தாலும் அவர்களாலும் காண முடியாத அந்த பெருமான் என் மீது கொண்ட கருணையின் காரணமாக நான் காணுமாறு அவன் எழிவந்த பொருளாக ஆனான். அப்படிப்பட்ட பெருமானை நான் கண்டேன் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அதுக்கப்புறம் கண்டதற்கு அப்புறம் அவரை வழிபாடு செய்தல் இதெல்லாம் பின்னால மணிவாசக பெருமான் சொல்கின்றார்கள். இதை நாம விரிவாக சிந்திக்கலாம். போன சிந்தனையில சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அப்படிங்கிறது வரைக்கும் நாம சிந்திச்சோம். இப்பொழுது அறுவரை தொறும்போல் அந்த ஏறுவதற்கு கடினமான மலைகளுக்கு சென்று ஏறி தவம் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான். ஒரு நிமிஷம். அறுவரை தொறும்போல் தவம் செய்யக்கூடியவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான். வரைனா மலைன்னு அர்த்தம். அருனா ஏறுவதற்கு கடினமான மலை. அந்த மலைகள்ல போய் அவர்கள் தனித்து இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது இருக்கின்றான். இப்போ இதுல மலை அப்படின்னு சொல்லும்போது மலையை ஒட்டி காடுகளும் வந்துடும். அந்த காடுகளை கடந்து தான் மலைக்கு போக முடியும். அப்ப அதுல காட்டையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். என்ன காடு கழிந்து அதுக்கப்புறம் மலைகள் தான் வரும். அந்த இதுல இத திருநாவுக்கரசு பெருமான் வந்து 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, காண நாடு கலந்து திரியில் என் ஈனமின்றி இருந்தவம் செய்யில் என் ஊனை உண்டல் ஒழிந்து வான் நோக்கில் என் ஞானன் என்பவர்க்கு அன்றி நன்கு இல்லையே. காண நாடு கலந்து திரியில் என் காடுகள் சூழ்ந்த அந்த பகுதிகளையெல்லாம் கடந்து அந்த மலைப்பகுதிகளில் தெரிந்தாலும் என்ன பலன்? ஈனமின்றி இருந்தவம் செய்யில் என் அந்த மலைகளுக்கு சென்று கடுமையான தவம் செய்தாலும் என்ன பயன்? ஊனை உண்டல் ஒழிந்து வான் நோக்கில் என் அந்த உணவு கட்டுப்பாடு, உயிர் வாழ்வதற்கு மட்டும் உணவு உண்டல், தவத்திற்கு மட்டும் உணவு உண்டல் அப்படிங்கிறதெல்லாம் அந்த உணவை கட்டுப்படுத்தி இறைவனை நோக்கி கொண்டு இருந்தாலும் அந்த இறைவனிடத்தில் அன்பு இல்லாதவர்களுக்கு அவனை காண முடியாது. இறைவன் ஞானமயமானவன் என்று அறியாவிட்டால், அன்பு இல்லாவிட்டால் அவனை காண முடியாது. இதுல இந்த காண நாடுங்கிறதான் மலைகள் அறுவரை தொறும் போய் அப்படின்ட்டு. அதுலேயே அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டுல பாத்தீங்கன்னா, நன்று நோர்க்கில் என் பட்டினியாகில் என் குன்றம் ஏறி இருந்தவம் செய்யில் என் சென்று நீரில் குளித்து திரியில் என் என்றும் ஈசன் என்பார்க்கன்றி இல்லையே. நன்று நோர்க்கில் என் நல்ல நோன்புகள் செய்தால் என்ன, பட்டினியாக இருந்தால் என்ன, குன்றம் ஏறி இருந்தவம் செய்யில் என் அந்த குன்றம் ஏறி இருந்தவம் தான் இங்க அறுவரை தொடும் போய். குன்றம்னா மலை. அந்த மலைகளில் ஏறி கடுமையான தவம் செய்தாலும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத கேட்கிறார். அதான் அறுவரை தொடும் போய். சென்று நீரில் குளித்து திரியிலன் புண்ணிய நதிகளிலெல்லாம் குளித்தாலும் என்றும் ஈசன் என்பார்க்கு அன்றி இல்லையே அப்படின்னுட்டு. சிவபெருமான் மீது அன்பு இல்லாவிட்டால் அந்த இதெல்லாம் இறைவனை காண முடியாது. அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படிங்கிறாங்க. அதான் இதுல இந்த குன்றம் ஏறி இருந்தவம் செய்யில் என் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க வந்து அறுவரை தொறும்போய் தவம் செய்தாலும் அவர்களுக்கும் இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இத சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, 308வது பாட்டுல சொல்லும்போது, எல்லாம் சிவன் செயல் அப்படின்னுட்டு எண்ணும் இறைபணியில் நில்லாதவர் செய்யும் கிரியா யோகங்களால் பிறப்பு அறாது, பிறப்பு நீங்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உள்ள பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த அறுவரை தொறும் போய்ங்கிற கருத்து அதுல வந்து மிக அருமையாக வருகிறது. நாடுகளில் புக்கு உழன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கு இருந்தும் தாகம் முதல் தவிர்த்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்த்திடுவர் பிறப்பில் எடுதரு மலர் குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பரு. நாடுகளில் புக்கு உழன்றும் பல நாடுகளில் சென்று அவர்கள் தவத்தை செய்து கொண்டு காடுகளில் சரித்தும் காடுகள்ல போய் வசித்து கொண்டு இருந்தும் நாகமுளை புக்கும்
அதாவது நாகம் அப்படின்னா மலை, முளைனா குகை. அந்த மலை அந்த மலையில் உள்ள குகைகளில் யோகத்தில் இருந்தும் நாகமுளை புக்கு இருந்தும் ஏறுவதற்கு அரிய கடுமையான மலைகளில் ஏறி அங்கு இருக்கக்கூடிய குகைகளில் இருந்து தவம் செய்தாலும் அந்த நாகமுளை புக்கு இருந்துங்கிறது தான் இங்க அறுவரை தொறும் போய் அப்படிங்கிற வார்த்தை இடம். தாகம் முதல் தவிர்ந்தும் பல காலங்கள் அவர்கள் அந்த தவத்தில் இருந்தாலும் அந்த இறைவனிடத்தில் அன்பு இல்லை என்றால் அவர்களுக்கு பிறப்பு நீங்காது, அந்த இறை காட்சியானது கிடைக்காது, அவர்களுக்கு இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு இந்த சிவஞான சித்தியார்ல இந்த இடத்துக்கு ஒரு அருமையான பாடல் சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ்ல சொல்லும்போது காவியுடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் பொக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே சீவனொடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்குன் சீதழ பத்மம் தருவாயே பாவநிறத்தின் தாருக வர்க்கம் பாழ்பட உக்ரம் தருவீரா பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலா தோவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் சோலை சிறக்கும் புலியூரா சூரர் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி. காவி உடுத்திருப்பாங்க, மிகப்பெரிய நீண்ட சடையை வைத்திருப்பார்கள், காடுகள் புக்கும். அந்த காடுகள்ங்கிறதுல இருந்து மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிடணும். ஏன்னா அதுல ஒன்றை சொன்னால் இன்னொன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காடுகள் அப்படின்னா காடு மலை போன்ற அந்த பிரதேசங்கள். காடுகள் புக்கும் தடுமாறி அந்த காடுகள் மலைகள் இதிலெல்லாம் சென்றும் அவர்கள் தவம் செய்து காய்கனி துய்த்தம் காய்கனிகளை மட்டும் சாப்பிட்டு கொண்டு காயம் பொருத்தும் அந்த உடம்பை அப்படியே அவர்கள் வருத்தி கொண்டு அதான் இதுல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வெற்றுயிர் ஆக்கை. அந்த வெற்றுயிர் ஆக்கை தான் இங்க காயம் பொருத்தும். காசினி முற்றும் தெரியாத, இப்படி உலகம் முழுக்க தெரியாத இறைவனிடத்தில் அன்பு செய்தாலே, முருகப்பெருமானிடத்தில் அன்பு செய்தாலே எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இதுல சொல்றாங்க அருணகிரி பெருமான். அப்படி அந்த ஏற முடியாத மலைகளிலெல்லாம் சென்று தவம் இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த உரிய பக்குவம் வரும் வரைக்கும் தன்னை காட்டாது இறைவன் ஒழித்துக் கொள்கின்றான். அடுத்து பார்த்தீங்கன்னா துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை. உண்டவை நுகர்ந்த வினைகள் இவைகளையெல்லாம் தான் துற்றவை, அனுபவித்த அனைத்தையும் அவர்கள் துறந்துவிட்டு வெற்று ஆக்கை, அதுல உயிர் இருக்கு, வெத்து உடம்பு, அதுல உயிர் இருக்கு. இறைவனை காண்பதற்காக மட்டும் சிறிதளவு உணவு எடுத்துக்கொண்டு அந்த உடம்பை பக்குவப்படுத்தி கொண்டு அவர்கள் தவத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது
ஈண்டா இரும்பிறவி துறவா ஆக்கை இது நீங்களாம் விதியுண்டு என்று சொல்ல வேண்டாவே நெஞ்சமே விளம்பக் கேள்வி விண்ணவர்தம் பெருமானார் மண்ணில் என்னை ஆண்டான் அன்று அருவரையார் புறம் மூன்று எய்த அம்மானை அரியனும் காணா வண்ணம் நீண்டான் உரை துறை நெய்த்தானும் என்று நினையுமா நினைந்த கால் உய்யலாமே. அதாவது ஈண்ட நீங்களாம், நீங்கள் உங்களுடைய அந்த பிறவி துறவா ஆக்கை, அந்த துறவுக்கு உரிய ஆக்கையை நீங்கள் நீக்கிவிடலாம். அதற்கு விதி உண்டு. என்ன விதி உண்டு? ஈண்டா இரும்பிறவி துறவா ஆக்கை நீங்களாம், பிறவி நீங்களாம், அந்த துறவுக்குரிய அந்த ஆக்கையை நீங்களாம், துறக்க முடியாத அந்த ஆக்கையையும் நீங்களாம். அதற்கு விதி உண்டு. என்ன செய்யணும்? நெய்த்தானத்தில் உள்ள பெருமானை நீங்கள் நினைக்க வேண்டும், அன்போடு நினைக்க வேண்டும். அன்போடு நினைத்தால் அந்த துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அவன் தன்னை காட்டுவான். அங்க அன்பு இல்லை என்றால், இறைவனை நினைக்காமல் இருந்தால் தன்னை அவர்களுக்கு அவன் ஒழித்து விடுகின்றான் அப்படின்ட்டு இந்த 6ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். 7ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும் பொழுது, ஏழாம் திருமுறையில திருத்திணை நகர் அப்படிங்கிற திருத்தலத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிணி கொள்ளாக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடியினை கால் துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள்வி அஞ்சல் நெஞ்சமே வஞ்சர் வாழ்மதில் 3 அணிகொள் வெஞ்சிலையால் உகச்சீரும் ஐயன் வையகம் பரவி நின்று ஏத்தும் திணியும் வார்பொழில் திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மணனே. பிணிகொள் ஆக்கை, நோயுடைய உடம்பு, பிறவி பிணியால் பிணிக்கப்பட்ட இந்த ஆக்கை, பிறப்பு இறப்பு இதனை நீக்கி சிவபெருமானினுடைய திருவடியினையில் நீங்கள் சென்று சேர வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்ட்டு. அதான் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை, இதனை துறந்து இறைவனை காண வேண்டும், தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். திருத்திணை நகரில் இருக்கக்கூடிய அந்த சிவக்கொழுந்தீஸ்வரரை நீங்கள் மனதால் சென்று அடைங்கள். அப்ப அங்க அன்பு, அந்த அன்பு இல்லை அப்படி என்றால் அந்த துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையாக இருந்தாலும் அவர்களுக்கும் அவன் தன்னை காட்டாது ஒழித்து விடுகின்றான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் 8ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அழி புன்னகத்து புறந்தோல் மூடி அடியேனுடை யாக்கை புளியம்பழம் பொத்து இருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எழிவந்து என்னை ஆண்டு கொண்ட என் ஆரமுதேயோ அடியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேயே. நிறைய துளைகள், புண்ணு அப்படின்னா துளைகளை உடையதாக புறத்துல ஒரு தோலை மூடிய இந்த என்னுடைய யாக்கை உடம்பு, அடியேனுடைய யாக்கை, நான் எப்படி இருந்தேன் அந்த கூட்டுக்குள்ள அப்படின்னா புளியம்பழம் பொத்து இருந்தேன். புளியம்பழம்
பழுத்துட்டுன்னா அந்த கூட்டுக்கும் புளியம்பழத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், தனியா இருக்கும். லேசா அந்த புளியம்பழத்தை தரையில தட்டுனாலே அந்த கூடு வந்து உடைஞ்சிரும். அப்படியே அது போயிரும். அந்த கூடு உடைஞ்சு புளியம்பழம் தனியா வந்துடும். அப்படி அந்த துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையாக இதுல வந்து நான் இருந்தேன். அப்படி இருந்தும் நீ என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னு சொல்றாப்ல. அதே நேரத்துல இங்க என்ன சொல்றாங்க, இப்படியெல்லாம் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையாக இருந்தாலும் அன்பு இல்லைனா அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மேவும் குன்றன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே காவி சேரும் கயற்கண்ணாள் பங்கா ஒன்றன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி யாக்கை யான் எனது என்று யாதும் இன்றி அறுதலே. இறைவனே, என்னுடைய உயிர் உடல் யான் எனது அகப்பற்று புறப்பற்று இதெல்லாம் இல்லாமல் அந்த விடுபடுவது, அறுதலை விடுபடுவது, இது போன்ற ஒரு நிலை எனக்கு உண்டாகுமா அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கேட்கின்றார்கள். அதான் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை, ஆவி யாக்கை. இப்படி அதாவது உயிரும் உடம்பும் யான் எனது என்னும் பற்றுக்களும் சிறிதும் இல்லாமல் அற்றுப்போதல் முதலியவை பாவியனுக்கும் உண்டாகுமோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இங்க வந்து மணிவாசக பெருமான் அந்த எல்லாவற்றையும் துறந்த அந்த வெற்றுயிர் ஆக்கையாக இருந்தாலும் உரிய பக்குவம் வராவிட்டால், அன்பு இறைவனிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் அவர்களுக்கும் தன்னை அவன் ஒழிக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, கண்ணப்ப நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா, முன்பு திரு காழத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புரு வேதகத்து இரும்பு பொன்னானார் போல் யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாறு மல மூன்றும் அற அன்பு பிழம்பாய்த் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ. இரும்பு பொன்னா ஆனது போல கண்ணப்ப நாயனாரினுடைய உடம்பு ஆச்சாம். அதனுடைய யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாறு மலம் மூன்றும் அற்றுப்போய் கண்ணப்ப நாயனார் இருந்தாராம். அன்பு பிழம்பாய் தெரிவார். அவருடைய உடம்பே அன்பு பிழம்பாக இருக்கிறது. அன்பினுடைய ஒரு உருவமாக அது இருக்கின்றது. அந்த அன்பு பிழம்பாக அந்த யாக்கை வருகின்ற வரைக்கும் அது எவ்வளவுதான் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையாக இருந்தாலும் அவர்களுக்கும் தன்னை ஒழிக்கின்றார். அப்படி அன்பு பிழம்பாய் தெரிவார் அவர் கருத்தின் அழகினரோ அப்படின்னுட்டு அதுல வந்து சொல்றாங்க. அந்த உடம்பை பற்றி கண்ணப்ப நாயனாரினுடைய அந்த வெற்றுயிர் ஆக்கை உடம்பை பற்றி கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான். மேலும் அதே இதுல பாத்தீங்கன்னா, அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு என்றும் அவனுடைய அறிவு எல்லாம் நமை அறியும் அறிவு என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறினி என்று அருள் செய்வார். அவனுடைய வடிவமெல்லாம் நம் பக்கல் அன்பு. அப்போ அந்த வெற்றுயிர் ஆக்கையாக இருந்தாலும் அந்த வடிவம், அந்த ஆக்கை, வடிவுன்னா இங்க ஆக்கை,
அதுல அன்பு இருக்கணும். அவனுடைய வடிவு எல்லாம் நம் பக்கல் அன்பு. அவனுடைய அறிவு நம்மை அறியும் அறிவு. அவனுடைய செயல் நமக்கு இனிய செயல். அவனுடைய நிலையை நீ இவ்வாறு அறிவாய் என்று சிவகோச்சரியாருக்கு சுவாமி எடுத்து கூறுகின்றார். அப்படி அந்த வெற்றுயிர் ஆக்கை, துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையானது அவன் அந்த ஆக்கையினுடைய வடிவெல்லாம் நம் இறைவன் பக்கல் அன்பாக இருக்கும்போது அவர்களுக்கு அவன் தன்னை ஒழிக்க முடியாது. அது வரைக்கும் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கையாக இருந்தாலும் ஒழித்துதான் இருப்பான். அவர்களுக்கு தன்னை காட்டாது அவன் இருப்பான் அப்படின்ட்டு. அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது பன்முறை உயிர்கள், மூர்த்தி நாயனார் புராணத்துல சொல்லும்போது, பன்முறை உயிர்கள் எல்லாம் பாலித்து ஞாலம் காப்பான், தன்னிடம் குடைக்கீழ் தத்தம் நெறிகளில் சரித்து வாழும் மன்னரை இன்றி வைகும் மண்ணுலகு என்னும் காலை இன்னுயிர் இன்றி வாழும் யாக்கையை ஒக்கும் என்பார். ஒரு மன்னன் இல்லாத நாடு உயிர் இல்லாமல் வாழக்கூடிய உடம்பை ஒக்கும். அப்போ இங்க மன்னன் யாரு? சிவபெருமான். அந்த சிவபெருமான் மீது நாம அன்போடு இருந்து இந்த உயிரும் உடம்பும் அவனிடத்தில் அன்பு செய்யும் போது அந்த அவர்களுக்கு அவன் தன்னை ஒழிக்க மாட்டான் அப்படின்ட்டு இதுல பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கர சுவாமிகள் புராணத்துல பாத்தீங்கன்னா சேக்கிழார் பெருமான் சொல்லும்போது திருநாவுக்கரசு பெருமான் கைலை காட்சி காண வேண்டும் என்று காசி கங்கை எல்லாம் கடந்து கைலாய மலைக்கு ஏறுகின்றார்கள். அறுவரை தொறும் போய் ஏற முடியாத மலை முந்தின வரிக்கு மாக மீது வளர்ந்த கானகமாகி எங்கும் மனிதரால் போகலா நெறியன்றியும் புரிகின்ற காதல் பொலிந்து எழச் சாக மூல பலங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்து தனித்து நேர் ஏகினார் இரவும் பெருங்கயிலை குலக்கிரி எய்துவார். கைலாய மலைக்கு போறாங்க, நடந்து போறாங்க சேக்கிழார் பெருமான் கைலை காட்சி காண்பதற்கு. அடுத்த பாத்தீங்கன்னா ஆயவார் இருளின் கண் ஏகும் அவ்வன்பர் தம்மை அணைந்து முன் தீயவாய விலங்கு வன்தொழில் செய்ய அஞ்சின நஞ்சு கால் வாய நாக மணிப்பணங்கொள் விளக்கெடுத்தன வந்து கால் தோய வானவராயினும் தனி துண்ணரும் சுரம் முன்னினார். காலெல்லாம் அப்படியே தேஞ்சிட்டு, வெற்று ஆக்கை, உயிர் தான் இருக்கு. கால் தோய துண்ணரும் சுரம் முன்னினார். அடைவதற்கு கடினமான சுரம்னா மலை. அந்த கைலாய மலைக்கு போறாங்க. காலெல்லாம் தேஞ்சு போச்சு அவங்களுக்கு. இப்படி அவர்கள் இங்ஙனம் இரவும் பகற்பொழுதும் அருஞ்சுரம் எய்துவார். பங்கயம் புரை தாழ் பரட்டளவும் பசை தசை தேயவும் மங்கை பங்கர்தம் வெள்ளி மால்வரை வைத்த சிந்தை மறப்பரோ தம் கரங்கள் இரண்டுமே கொடு தாவி ஏகுதல் மேவினார். ராத்திரியும் பகலும் அந்த கைலாய மலைக்கு போறாங்க. அந்த தாழ் காலில் உள்ள அந்த முட்டுக்கள், அந்த தசைகள்லாம் தேஞ்சு போயிடுது. வெற்று ஆக்கை, வெற்று ஆக்கைக்கு தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டே வரோம். அதுல உயிர் இருக்கு, நாவுக்கரசு பெருமானுடைய உயிர் இருக்கு. ஆனா உடம்பு எப்படி போகுது? இப்போ
வெற்று ஆக்கையா போய்கிட்டே இருக்கு. என்ன உடனே தன்னுடைய கரங்கள் 2 வைத்து கொண்டு அப்படியே தாவி தாவி அந்த கைலாயத்துக்கு அவங்க வந்து போறாங்க. கைகளும் மணிபந்து அசைந்துறவே கரைந்து சிதைந்த பின் மெய் கலந்தழு சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிட மொய் கடுங்கணல் வெம்பரற்புகை மூடும் அத்த முயங்கியே மைகுள் கண்டர்தம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மார்பினால் கைகளும் தேஞ்சாச்சு. அப்படியே அந்த மார்புனாலேயே அவங்க வந்து அப்படியே அதற்கு ஒரு நடைப்பயிற்சி கொடுத்து அப்படியே அந்த மார்புனால அப்படியே தவண்டுகிட்டே போறாங்க. சின்ன குழந்தை தவழும் பார்த்தீங்களா, அதுபோல அவர்கள் தவழ்ந்து கொண்டு மார்புனாலேயே அப்படியே தவழும் சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா. அப்படி வருந்தி உந்தினர் மார்பினால். அப்ப இப்ப அந்த ஆக்கை வந்து வெற்று ஆக்கையா போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளும் தேய்ந்து கொண்டே சென்று கொண்டு இருக்கின்றது. வந்து மற்றவர் மருங்குற அணைந்து நேர் நின்று நொந்து நோக்கி மற்றவர் எதிர் நோக்கிட நுவல்வார் சிந்திய உறுப்பு அழிந்திட வருந்திய திறத்தால் இந்த வெண்கடத்து எய்தியது என் என இசைத்தார். இப்ப சுவாமி ஒரு முனிவர் உருவத்துல வந்துட்டாங்க. வந்து இது என்ன இப்படி கை கால்லாம் வந்து தேய்ந்து போகுமாறு சிந்தி இவ்வுறுப்பு அழிந்திட வருந்திய திறத்தால் இப்படி கை காலு நெஞ்சு எல்லா உறுப்புகளும் அழியுமாறு இந்த கொடுமையான இந்த மலை மேல நீ ஏன் போயிட்டு இருக்கிற அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அதான் வெற்று ஆக்கை. ஆனா அது வெற்று ஆக்கைன்னா செத்து போச்சுன்னு அர்த்தமாயிரும். அதனால அதுல உயிர் இருக்கு. நாவுக்கரசு பெருமானுடைய உயிர் மட்டும் அங்க இருக்குது. அதான் வெற்றுயிர் ஆக்கை அப்படின்ட்டு. மீளும் அத்தனை உமக்கு இனி கடன் என விளங்கும் தோளும் ஆகமும் துவளும் முன்னூல் முனி சொல்ல ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். இந்த கைலாய மலையெல்லாம் உன்னால போக முடியாது, திரும்பி போயிரு அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய தோள் என்னுடைய உடல் என்ன இவைகளெல்லாம் துவண்டு போனாலும் இவைகளெல்லாம் அழிந்தாலும் என்னுடைய தோளும் ஆகமும் உடம்பும் என்ன உடம்பும் உடம்புகளை கொஞ்சம் கொஞ்சம் பகுதி உடம்புகள்ல இருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் சொல்றாங்க. என்னுடைய தோள்கள் என்னுடைய உடம்பு இவைகளெல்லாம் அழிந்து போனாலும் அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நான் காணாமல் செல்ல மாட்டேன் அப்படின்னுட்டு அழியக்கூடிய உடல் தானே மாளும் இவ்வுடல் கொண்டு மீளே அப்படின்னுட்டு சொல்லி சொல்றாங்க. உடனேதான் சுவாமி எப்படியெல்லாம் அருள் செஞ்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஆங்கு மற்றவர் துணிவு அறிந்து அவர் தமை அறிய நீங்கு மாதவர் விசும்பிடை கறந்து நீழ்மொழியாள் ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திர் என்றுரைப்ப தீங்கு நீக்கிய யாக்கை கொண்டு எழுந்து ஒளி திகழ்வார். உடனே சுவாமி காட்சி கொடுத்து அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு பெருமானுக்கு தீங்கு நீக்கிய யாக்கை அந்த பழைய உடம்பு அதையெல்லாம் சுவாமி கொடுத்து அதுக்கப்புறம் அங்கே உள்ள குளத்துல முங்குறாங்க, திருவையாருக்கு வராங்க, கைலை காட்சி காணுறாங்க, மாதப்பரை கன்னியானை பாடுறாங்க. அப்படி துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையோடு இருந்தாலும் திருநாவுக்கரசு பெருமானிடத்தில் அந்த உறுதிப்பாடு, அந்த அன்பு, மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்ற அந்த அன்பு இருந்ததுனால அந்த உடம்போடு அவர் கண்டார். அதுல அன்பு இல்லை, அப்படி உறுதிப்பாடு இல்லை என்றால் இறைவனை காண முடியாது. அதான் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையோடு இருந்தாலும் அந்த அன்பும் உறுதிப்பாடும் நாவுக்கரசு பெருமானிடத்தில் இருந்தது. அது இல்லை என்றால்
அவர்களுக்கும் இறைவன் தன்னை காட்டாது ஒழித்து விடுகின்றான் என்று இப்படி அந்த துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை எல்லாவற்றையும் அனுபவித்ததையெல்லாம் துறந்துவிட்டு அந்த தவம் செய்யக்கூடிய அளவில் அந்த யாக்கையை வெறுமனே வைத்து கொண்டு உணவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த உடலில் உயிரை மட்டும் வைத்து கொண்டு இறைவனை நோக்கி தவம் இருந்தாலும் அவர்களுக்கும் அவன் அன்பு இல்லை என்றால் காண முடியாதவனாக அவர்களுக்கும் அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும். இப்படியெல்லாம் தவம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவத்தை உடையவர்கள் மேலே சொன்னவாறு ஐம்புலன்களை செலவிடுத்து துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கையோடு இருக்கக்கூடிய அந்த அருமையான தவத்தை உடையவர்கள். அப்படிப்பட்ட அந்த அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்தும் அவர்களுடைய பார்வைக்கும் தன்னை காட்டாது, அவர்களுடைய அறிவிற்கும் தன்னை காட்டாது. காட்சின்னா அறிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, தரிசனம்னு உண்டு, கண்ணால் காண்பது. அவர்களுக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பக்குவம் வருகின்ற வரைக்கும் அவர்கள் இன்னும் நன்கு திருந்துதல்லாம் இங்க என்ன, அந்த தவத்தில் வலிமை ஏற்படுமாறு அது வரைக்கும் அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். எப்படி நாவுக்கரசு பெருமான் மாளும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னுட்டு எவ்வளவு உறுதிப்பாடோடு கூறுகின்றார்களோ அந்த காலம் கட்டம் வரைக்கும் அவர்களுக்கு ஒழித்துக் கொள்கின்றான் இறைவன். அதான் திருந்த அப்படின்னா திருந்துதல்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. அவர்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் உரிய காலம் வரும் வரைக்கும் தன்னை அவன் ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மைப்பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். அதாவது நல்ல தவத்தை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அப்படி அந்த பூம்பாவையை எழுப்பக்கூடிய அந்த பதிகத்தில் சொல்லும்போது அந்த அருந்தவர்கள் இப்படிப்பட்ட தவத்தை செய்யக்கூடிய அந்த சிவனடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை நீ செய்யாமல் நீ போய்விட்டாயே, துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னுட்டு அவர்கள் திரு அமுது செய்யக்கூடிய காட்சியை பார்க்காமல் போய்விட்டாயே அப்படின்னுங்கிறத சொல்றாங்க. அப்போ அந்த அருந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை உடையவர்கள் அப்படிங்கிறது நான் திருஞான சம்பந்த பெருமான் வாக்கிலிருந்து நாம் இங்கே தெரிந்து கொள்கின்றோம். மேலும் மூன்றாம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் குடி தேவர் தேவைதிய அருந்தவத்தோர்தொடும் அடிகள் வேடங்களே. அருமையான தவத்தை உடையவர்களெல்லாம் தொழக்கூடிய பெருமானாக அந்த இறைவன் இருக்கின்றான். அப்போ அந்த அருந்தவத்தை உடையவர்கள் சிவபெருமானை தொழக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களினுடைய காட்சிக்கும் அவன் ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது
அருந்தவர்கள் தொழுது ஏத்தும் அப்பன் தன்னை அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா மருந்து அமரர்க்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை மறிகடலும் குலவரையும் மண்ணும் விண்ணும் திருந்தொழிய தாரகையும் திசைகள் எட்டும் திரிசுடர்கள் ஓரிரண்டும் பிறவும் மாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அருந்தவர்கள் தொழுது ஏத்தும் அப்பன் தன்னை, அந்த மிகப்பெரிய தவத்தை உடையவர்களெல்லாம் இறைவனை தொழுது வணங்குகின்றார்கள் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, அருந்தவத்தோர் தொழுது ஏத்தும் அம்மான் தன்னை ஆராத இன்னமுதை அடியார் தம்மேல் வருந்துயரம் தவிர்ப்பானை உமையாள் நங்கை மணவாழ நம்பியை என் மருந்து தன்னை பொருந்து புனல் தழுவு வயல் நிலவு நுங்க பொழில் கழுவு தரும் ஓமாம் புலியூர் நாடும் திரு வடதழியம் செல்வன் தன்னை சேராதே திகைத்து நாள் செலுத்தினேனே. அருந்தவத்தோர் தொழுது ஏத்தும் அம்மான் தன்னை. அப்ப அருமையான தவத்தை உடையவர்களெல்லாம் சிவபெருமானை தொழுது வணங்குகின்றார்கள் அப்படின்ட்டு இத மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவர்க்கு அரசே பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே தெருளிடத்து அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே பெருந்திரள் அருந்தவர்க்கு அரசே. மிகப்பெரிய ஆற்றலை உடைய அருமையான தவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அரசனாக அந்த சிவபெருமான் இருக்கின்றார். அந்த அரசனை காண வேண்டும் என்றால், சிவபெருமானை காண வேண்டும் என்றால் அதில் அன்பு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த அருந்தவர்க்கு அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான். அவர்களுடைய காட்சியுள் திருந்த ஒழித்தும், அவர்களுடைய தரிசனத்தில் அவர்களுக்கு தன்னை காட்டாது தரிசனப்படுத்தாதும், அவருடைய அறிவில் விளங்கி தோன்றாதும் அவன் ஒழித்துக் கொள்கின்றான். அதான் காட்சி அப்படிங்கிறத இதுல சொல்லப்படுகிறது. இத திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, தண்டும் தாளமும் குழலும் தன்னுமை கருவியும் புறவில் கொண்ட பூதமும் உடையார் கோலமும் பல பல உடையார் கண்டு கோடலும் அறியார் காட்சியும் அரியதோர் கரந்தை வண்டு வாழ்வதி உடையார் வாழ்கொழி புத்தோருளாரே. கண்டு கோடலும் அறியார் காட்சியும் அரியதோர். அதாவது அவர் காட்சி கொடுப்பதும் அரிது, அவரை கண்டுகொள்வதும் அரிது. அத்துவிதமாய் நின்று உணர்பவர்களுக்கே அது விளங்கும். எப்படி அவர் காட்சி கொடுப்பதும் அரிது, அவரை கண்டுகொள்வதும் அரிது. அதான் இதுல கண்டு கோடலும் அறியார் காட்சியும் அரியதோர். அப்படிப்பட்ட இறைவனாக அந்த காட்சியில் அருந்தவர் காட்சியுள் அவன் ஒழித்தும் இருக்கின்றான் அப்படின்ட்டு அவர்களுக்கு காட்சி கொடுக்காது தன்னை காட்டாது அவன் இருக்கின்றான். காட்சின்னா அறிவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. மேலும் 3ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது,
ஆட்சியால் அலரானொடு மாலுமாய் தாட்சியால் அறியாது தளர்ந்தனர் காட்சியால் அறியான் கழிப்பாலையை மாட்சியால் தொழுவார் வினை மாயுமே. காட்சியால் அறியான், யாராலும் காண முடியாதவன். எப்படி காட்சியால்னா நூலறிவாலும் ஆன்ம அறிவாலும் அறியப்படாதவன். ஏன்னா திருமாலும் பிரம்மனும் அவர்களால் காண முடியல. திருமால் என்பவன் செல்வச் செழிப்பு, பிரம்மன் என்பவன் நூலறிவு. அந்த செல்வச்செருக்கும் கல்விச்செருக்கும் இருக்கும் வரைக்கும் அவர்களால் காண முடியாது. அதான் காட்சியால் அறியான். அதே பெருமான் அவனை அன்போடு தொழும்போது அவன் தன்னை காட்டத்தான் செய்கின்றான் அப்படின்ட்டு. மேலும் அதே 2ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஏறுகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையராயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பெற்றியே. திருப்பாசுரம் வாழ்க அந்தனர். இதுக்கு சேக்கிழார் பெருமானை விரிவான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ அரிய காட்சியராய், அவனிடத்தில் அன்பு இல்லாதவர்களுக்கு அவன் அரிய காட்சியராகத்தான் இருக்கின்றான். காண முடியாதவனாக அவர்களுடைய காட்சியில் தன்னை ஒழித்து கொண்டும் அவன் இருக்கின்றான். அதான் அரிய காட்சியராய் அப்படின்னுட்டு இந்த பாட்டில் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் கூறும் பொழுது, திருவையாறு திருத்தலத்தில் கூறும் பொழுது பார்த்தீங்கன்னா, பரியர் நுண்ணியர் பார்த்தற்கு அரியவர் அரிய பாடலர் ஆடலர் அன்றியும் கரிய கண்டத்தர் காட்சி பிறர்க்கு எல்லாம் அரியர் தொண்டர்க்கு எளியர் ஐயாரரே. காட்சி பிறர்க்கு எல்லாம் அரியர், மற்றவர்களுக்கு. யாருக்கு? பிறர்க்கு. அதே நேரத்தில் அவர் யாருக்கு காணக்கூடியவராக இருக்கின்றார்? தொண்டர்கள், அன்பு உடையவர்கள். தொண்டர்க்கு எளியவராகத்தான் இருக்கிறாரு. ஆனால் தொண்டர்கள் அல்லாத அன்பு அல்லாதவர்களுக்கு காட்சி பிறர்க்கெல்லாம் அறியர். மற்றவங்க எல்லாத்துக்கும் காண முடியாதவனாக அவர்களுக்கு தன்னை ஒழித்து கொண்டிருக்கின்றான். தொண்டர்களுக்கு தன்னை ஒழிக்காது அவர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, செய்தவன் திருநீரு அணிவண்ணமும் எய்த நோக்கரிதாகிய வண்ணமும் கைது காட்சி அரியதோர் வண்ணமும் ஐது வண்ணமும் ஆவர் ஐயாரரே. இறைவனை கைது காட்சி, கைது செய்தல்னா சிறைப்படுத்துதல்னு அர்த்தம். அப்போ மனதில் சிறைப்படுத்தி அவனை நாம் கண்டுவிடலாம் அப்படின்னு நினைத்தாலும் அங்கே அன்பு இல்லை என்றால் அவர்களுக்கும் காட்சிக்கும் காண முடியாதவனாக இருக்கின்றான். கைது செய்தல் அந்த வார்த்தை இங்க பயன்படுத்தியிருக்காங்க. மனதில் சிறைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த இறைவனை நம்முடைய மனதில் சிறைப்படுத்தி அவனை நாம் கண்டுவிடலாம்
அப்படின்னு நினைத்து இருந்தாலும் அதில் அன்பு இல்லை என்றால் அவர்களுக்கும் காண முடியாதவனாக தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். அதான் கைது காட்சி அரியதோர் வண்ணமும் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது துடியாம் துடியின் முழக்கம் தானாம் சொல்லுவார் சொல்லெல்லாம் சோதிப்பானாம் படிதானாம் பாவம் அறுப்பானாகும் பால் நீற்றனாம் பரஞ்சோதிதானாம் கொடியானாம் கூற்றை உதைத்தானாகும் கூறாத வஞ்சக் குயலர்க்கு என்றும் கடியானாம் காட்சிக்கு அரியானாகும் கண்ணாம் கருகாவோர் எந்தைதானே. அதாவது அன்பு இல்லாதவர்கள் அந்த கூறாத வஞ்ச குயலர்க்கு என்றும் கடியானாம் காட்சிக்கு அரியானாகும். குயலர்னா அன்பு இல்லாதவர்கள். அந்த அன்பு இல்லாதவர்களுடைய காட்சிக்கு அவன் காண முடியாதவனாகத்தான் இருக்கின்றான். அப்படி அந்த அவர்களுடைய காட்சியில் அவன் தன்னை ஒழித்து கொண்டு அவர்களுக்கு தன்னை காட்டாது அவன் இருக்கின்றான். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பாரார் பரவும் பழனத்தானை பருப்பதத்தானை பைஞீலியானை சீரார் செழும்பவள குன்று ஒப்பானை திகழும் திருமுடிமேல் திங்கள் சூடி பேராயிரமுடைய பெம்மான் தன்னை பிறர் தன்னை காட்சிக்கு அறியான் தன்னை காரார் கடல் புடை சூழ் அந்தன் நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணதாமே. பிறரு தன்னை காட்சிக்கு அறியான் தன்னை, மற்றவர்களால் அவனை பார்க்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த உரிய அன்பு வரும் வரைக்கும் அவன் தன்னை காட்டிக்கொள்ளாது ஒழித்துக் கொள்கின்றான். அதான் பிறர் தன்னை காட்சிக்கு அறியான் தன்னை, அப்படிப்பட்ட பெருமானாக அவன் இருக்கின்றான். அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா ஓராதார் உள்ளத்தில் நில்லார் தாமே உள்ளூரும் அன்பர் மணர்த்தார் தாமே பேராது என் சிந்தை இருந்தார் தாமே பிறர்க்கு என்றும் காட்சிக்கு அறியார் தாமே ஊராரும் மூவுலகத்து உள்ளார் தாமே உலகை நடுங்காமல் காப்பார் தாமே பாரார் முழவத்திடையார் தாமே பழன நகரெம்பிரானார் தாமே பிறர்க்கு என்றும் காட்சிக்கு அறியார் தாமே. மற்றவர்களுக்கு அவன் காண முடியாதவனாகவே இருக்கின்றான். அன்பு இல்லை என்றால் அவர்களால் காண முடியாதவனாக அவன் இருக்கின்றான். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா ஆட்சி உலகை உடையாய் போற்றி அடியார்க்கு அமுது எல்லாம் ஈவாய் போற்றி சூழ்ச்சி சிறிதும் இலாதாய் போற்றி சூழ்ந்த கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி மாட்சி பெரிதும் உடையாய் போற்றி மன்னியன் சிந்தை மகிழ்ந்தாய் போற்றி காட்சி பெரிதும் அறியாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. காட்சி பெரிதும் அறியாய் போற்றி, அறிதல். அப்படி யாராலும் காண முடியாதவனாக அந்த பெருமான் அவருடைய அறிவுக்கு எட்டாதவனாக இருக்கின்றான். அதே நேரத்தில் அவன் அன்பினால் அவனை நோக்கும் பொழுது அவர்களுக்கு அவன் அகப்பட்டு விடுகின்றான்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கட்ட காட்டின் நடமாடுவர் யாவர்க்கும் காட்சி ஒன்னார் சுட்ட வெந்நீரணிந்தாடுவர் பாடுவர் தூயனையார் வட்ட குண்டத்தில் எரி வளர்த்து ஓம்பி மறைவயல்வார் அட்ட கொண்டு உண்பது அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே. யாவர்க்கும் காட்சியொன்னார், யாராலும் காண முடியாதவராக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு நாவுக்கரசு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில இந்த பாடல்ல சொல்கின்றார்கள். அப்படி ஐம்புலன்களை நீண்ட நாட்களாக அந்த ஐம்புல வேட்கைகளை எல்லாம் துறந்து மலைகளில் சென்று இருந்து அருமையான தவத்தை அவர்களுடைய தரிசனத்திற்கும் அறிவிற்கும் காண முடியாதவனாக அவர்கள் உரிய பக்குவம் அடையும் வரை அவர்களுக்கு தன்னை காட்டாது அந்த பெருமான் தன்னை ஒளித்துக் கொள்கின்றான். அடுத்து, ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவு ஒளித்தும். நாம இதை ஏற்கனவே அந்த இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தவர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும் அப்படிங்கிற இடத்துல அந்த சமணம் பௌத்தம் போன்ற அந்த புறச்சமயங்களை எல்லாம் நாம சிந்திச்சோம். இதுல அறிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அறிவு சொன்னா கேட்டுக்கிடும், தெளிவாக சொன்னா கேட்டுக்கிடும். இந்த சமணர்களும் பௌத்தர்களும் அவங்க பிடிச்ச மதத்துல உள்ள கோட்பாடு தான் நிஜம் அப்படிம்பாங்க. அறிவு இருக்கு, பிரயோஜனம் இல்லாத அறிவா அவங்க இருக்காங்க. அதனால இந்த இடத்துல அந்த அறிவுங்கிறது என்னன்னா, சில பேர் இறைவன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே இருப்பாங்க. அவர்களுடைய அறிவிலும் இறைவன் தன்னை ஒளித்துக் கொள்கின்றான். இறைவனை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா இறைவன் இருக்கானான்னுட்டு வாதம் செஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்க இருப்பாங்க. அவர்களுடைய அறிவில் தன்னை காட்டாது இறைவன் ஒளித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அதை பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது, ஆயாதன சமயம்பல அறியாதவன் நெறியின் தாயானவன் உயிர்கட்கு முன் தலையானவன் மறைமுத் தீயானவன் சிவன் எம் நிறை செல்வ திருவாரூர் மேயானவன் புரையும் இடம் வீடின் இழலையே. ஆயாதன சமயம் பல அறியாதவன், இறை உண்மையையும் இறை இலக்கணத்தையும் அளவையாலும் அனுபவத்தாலும் உள்ளவாறு ஆராயதனவாகிய சித்தாந்த சைவம் ஒளிந்த ஏனை சமயங்களால் சிறப்பியல்பை அறியப்பெறாதவன். சித்தாந்த சைவம் ஒன்றுதான் சரியாக அறிந்திருக்கின்றது இறைவனை. மற்ற சமயங்கள் எல்லாம் அவரவர்களுக்கு எட்டிய அறிவில் அறிந்திருக்கின்றது அப்படிங்கிறதுல, அப்படி அந்த நூல்களில் இருக்கக்கூடிய அந்த சமய கோட்பாடுகளை எல்லாம் வைத்து கொண்டு இறைவன் இருக்கின்றானா இல்லையா அப்படிங்கிற ஒருவருடைய அறிவிலும் அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது,
மூன்றாம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது, அந்த திருப்பாசுரத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுளன் எங்கள் சோதி மாதுக்க நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின், சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்களே. அதாவது இவங்க வந்து எப்படி ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இறைவன் ஒன்று ஒருத்தன் உண்டு, இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு அறிவோடு அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள். அதனால ஏதுக்களாலும் அதாவது இறைவன் ஏதுக்களுக்கும் எடுத்துக்காட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவன், அளந்தறிய முடியாதவன். அப்ப ஏதுக்களார் சோதித்தல் அப்படின்னா அனுமான பிரமாணத்தால் அறிதல், எடுத்த மொழியால் சோதித்தல், உரை அளவையால் சோதித்து அறிதல், ஆகம பிரமாணம், உவமை பிரமாணம், இதெல்லாம் வந்து எங்கள் இறைவன் சுடர் விட்டு உளன், அளவைகள் காண்டல், கருதல், ஆகம பிரமாணம் அப்படின்ட்டு இப்படி இந்த அளவைகளால் நீங்கள் வந்து உரை அளவைகளால் இது இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகளால் நீங்க வந்து ரொம்ப சோதிக்க வேண்டாம். அதான் இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இறைவன் நிச்சயமாக இருக்கின்றான் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஞானசம்பந்த பெருமான். ஆனா இப்படி ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்களுடைய அறிவில் அவன் தன்னை உரிய பக்குவம் வரும் வரைக்கும் காட்டாது ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, அற்றன்றி அந்தன் மதுரை தொகை ஆக்கினானும் தெற்றன்று தெய்வம் தெளியார் கரைக்கோலை தென்னீர் பற்றின்றி பாங்கு எதிர்விண்ணுறவும் பண்பு நோக்கில் பெற்றன்று உயர்த்த பெருமானும் அன்றே. இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு ரொம்ப சோதிக்காதீங்கப்பா அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் அதுக்கு ஒரு வழி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மதுரை மாநகரத்துல தொகை ஆக்கினானும் அப்படின்னா சங்க புலவராக வந்து சொக்கநாத பெருமான் வீற்றிருந்தார். அந்த இதை நீங்க கேட்கலையா? அவர் எழுதிய பாடல்களை கேட்கலையா? இது பொங்குதேர் வாழ்க்கைங்கிற பாட்டெல்லாம் சொக்கநாத பெருமான் எழுதினது தானே. அப்ப இறைவன் ஒருத்தன் இருக்கிறாங்களா அப்படின்னுட்டு அந்த 11ஆம் திருமுறையில இருக்கக்கூடிய மதிமதி புரிசை மாடக்கூடல் அந்த பாட்டெல்லாம் எழுதினவர் தானே சொக்கநாத பெருமான், சங்க புலவராக வந்தவர் தானே அப்படின்னுட்டு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு தெற்றென்று தெய்வம் தெளியார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சிவபெருமானே பரம் என்று தோற்றவும் தேராத சமணர்கள் தெளிய. சமணர்கள் முன்னிலையில தான் அந்த போட்டிகள்லாம் நடக்குது. அந்த ஞானசம்பந்த பெருமான் விட்ட ஏடு எதிர்த்து செல்லுது வைகையாத்த. சமணர்கள் கண்ணால பார்க்காங்க. அப்பமாவது அவங்க இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னுட்டு தெளியணும் அல்லவா? தெளிய மாட்டுக்காங்க. அதுதான் வருத்தத்தோட தான் இந்த பாட்டை சொல்றாங்க. தெற்றன்று தெய்வம் தெளியார். கண்ணால பார்க்காங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்கு, அப்ப தெய்வம்னு ஒன்று இருக்கின்றதுங்கிற தெளிவு வரமாட்டுக்கே இவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமணர்களாக இவங்கள் இருக்கின்றார்களே. கரைக்கு ஓலை தண்ணீர், அந்த ஞானசம்பந்த பெருமான் அனுப்பிய ஓலை அந்த தெளிந்த வைகை நீரில் பற்றின்றி பாங்கெதிர் விண்ணுறவும் எதிர்த்து செல்லவும்
அந்த பண்பை நோக்குனதுக்கு அப்புறமாவது இவங்க அந்த இடப வாகனத்தை உடைய பெருமான்னு சிவபெருமான்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னுட்டு நீங்க தெய்வம் உண்டு என்று தெளிய வேண்டாமா? தெய்வம் உண்டென்று தெளி. அதுக்கு நான் சாட்சி. அதற்கு நான் நீங்க வச்ச போட்டிகள்லயே நான் ஜெயிச்சும் காட்டுறேன். இன்னமும் தெரியாம நான் கழுவேறுவேன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் இதுல கூறுகிட்டார்கள். அதான் தெற்றென்று தெய்வம் தெளியார் அப்படிங்கிற இடம்தான் இங்க ஒரு அருமையான இடமாக இருக்கின்றது. அப்படி அந்த இறைவன் ஒருத்தன் இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு வரணும். அதைத்தான் இதுல ஒன்று உண்டு ஒன்று இல்லை. இறைவன் என்று ஒருவன் உண்டு, இறைவன் என்று ஒருவன் இல்லைன்னுட்டு ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய அறிவில் தன்னை காட்டாது இறைவன் ஒழித்துக் கொள்கின்றான். மேலும் அதே 3ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது வில்லிமையினால் விரல் அரக்கனுயிர் சற்றவனும் வேத முதலோன் இல்லை உளதென்றிகளி நேடையறியாகி உயர்கின்ற பரனோர் எல்லையில் வரைத்த கடல் வட்டமுமிரைஞ்சி நிறைவாசமுருவ கொல்லையில் இளங்குறவர் தம்மையிற் புலர்த்தி வளர் கோகரணமே. அந்த திருமாலும் பிரம்மனும் இல்லை உளது என்று இகலி நேட. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ட்டு பெரியவன் ஒருத்தன் இருக்கான்னுட்டு தெரியணும்ல. சிவபெருமான் இருக்காருன்ட்டு தெரியணும்ல. அப்ப அவன்தான் பெரியவனாக இருக்கின்றான்னுட்டு அவர்கள் சிந்திக்கணும். அவன் ஒருவன் பெரியவனாக இருக்கின்றான், இல்ல அவன் இல்ல நாங்க தான் பெரியவங்கிற இதுலதான் வருது. அப்ப அவர்களிடத்திலும் அந்த இறைவன் என்று ஒருவன் பெரியவனாக உள்ளான் என்ற சிந்தனை வராமல் அவர்களுக்குள் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அப்பொழுது அங்கே அந்த பெருமான் நெருப்பு உருவமாக அண்ணாமலையாராக அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல அந்த அரக்கன் உயிர் சற்றவன் திருமால், வேத முதலோன் பிரம்மன், இல்லை உளது என்று இகலி, இறைவன் என்று நம்மை விட பெரியவனாக ஒருவன் உண்டு, இல்லை நாங்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னுட்டு அவர்கள் சண்டையிடுகின்றார்கள். அவர்களுக்கும் தன்னை காட்டாது இறைவன் ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்ட்டு. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது விடகிலேன் அடிநாயேன் வேண்டிய கால் யாதொன்றும் இடையிலேன் அமணர்கள்தம் அறவுரை கேட்டு அலமந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தூமலர் சேவடி காண்பான் அடைகின்றேன் ஐயாரற்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. அமணர்கள்தம் அறவுரை கேட்டு அலமந்தேன் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க அந்தந்த மதத்துல உள்ளவங்க. தங்களுடைய கொள்கையை அவங்க சிந்தனையில கொண்டு திணிச்சிருந்தாங்க. அத அமணர்கள்தம் அறவுரை கேட்டு அலமந்தேன் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது வாது செய்து மயங்கும் மனத்தராய் ஏது சொல்லுவீர் ஆகிலும் ஏழைகாள் யாதோர் தேவர் எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவர் மற்றில் இல்லையே. ஒருவரோடு ஒருவர் வாதம் செய்து மயக்கும் மனத்தை உடையவர்களாக நீங்கள் இருந்தாலும் எதையோ சொன்னாலும்
சிவபெருமான் தான், மகாதேவன் தான் எல்லாருக்கும் தேவன். தெய்வம் என்று ஒன்று உண்டு. அதை விட்டுட்டு நீங்க இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு வாதம் செய்து கொண்டு, தர்க்கவாதங்கள் செய்து கொண்டு நீங்கள் இருந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு அவன் தன்னை காட்டாது ஒழித்துக் கொள்வான் அப்படின்னுட்டு இதுல அந்த வாது செய்து மயங்கும் மனத்தராய் அவர்களுக்கு எதை வாதி செய்கின்றார்கள்? அவர்கள் இறைவன் என்று ஒன்று உண்டு இல்லை அப்படின்னுட்டு வாதி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அந்த அறிவை உடையவர்களுக்கும் தன்னை காட்டாது அந்த இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான். அப்படி ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவு ஒழிக்கும். இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான், இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றானா இல்லையா என்று அறிவுபூர்வமாக தர்க்கவாதம் செய்து கொண்டு வாதம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய அறிவில் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் இறைவன். அடுத்து பார்த்தீங்கன்னா, பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும். பொழிக்கும் சோரனை கண்டனம். பண்டே பயில் தோறும் ஒழிக்கும், இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இருக்கு. இதுல பயிலுதல் அப்படின்னா பழகுதல் அப்படின்னு அர்த்தம். இறைவனிடத்தில் அன்பு செய்து பழக வேண்டும், இறைவனை வணங்கி பழக வேண்டும். எவ்வகையிலாது இறைவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு பழக வேண்டும். அது என்ன ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அப்படின்னா, இறைவனை தந்தையாக நினைத்து, தாயாக நினைத்து, சிறு குழந்தையாக நினைத்து, நம்முடைய தோழனாக நினைத்து, இப்படியெல்லாம் இறைவனை ஒரு உறவு முறையில் நாம் அவனிடத்தில் பழகலாம். அந்த குழந்தையாக பாவித்ததுனால, அந்த குழந்தையாக இறைவனை பாவித்து பழகியதனால வந்த நூல்கள் தான் பிள்ளைத்தமிழ் நூல்கள். எவ்வளோ அருமையா அந்த குழந்தைய ரசிச்சு, இறைவனை குழந்தையா ரசிச்சு ரசிச்சு பாடுதாங்க. சிவபெருமானுக்கு ஒருவருக்குத்தான் பிள்ளைத்தமிழ் எழுதலை. விநாயகருக்கு, முருகருக்கு, அம்பாளுக்கெல்லாம் பிள்ளைத்தமிழ் நிறைய எழுதியிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு உறவு முறையில் நாம் அந்த இறைவனை கற்பிதம் செய்து கொண்டு அப்படியே பழகணும். அதான் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும், பண்டே பயில் தோறும் பொழித்தும் இன்றே பயில் தோறும் பொழித்தும் அப்படின்ட்டு இப்படி எல்லாருக்கும் காண முடியாதவன்கிறத தான் இதுல இவ்வளவு விரிவா சொல்லிட்டு வராங்க. இப்படி யாராலும் காண முடியாதவன் அன்போடு இருந்தால் அவனை கண்டுவிடலாம். ஒழிக்கும் சோரனை கண்டனம் அப்படின்ட்டு அதுல கொண்டு முடிக்கிறாங்க. அவன் எவ்வளவு எத்தனை அரியை எளியானால் அது அந்த இடம்தான். அந்த எத்தனை அரியை நீ அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு இதுலயும் ஒழித்தும் 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 அப்படின்னுட்டே கொண்டு வரலாங்க. அது அன்புக்கு மட்டும்தான் அவன் கட்டுப்படுவான். இறைவனால் முடியாத காரியங்கள் அப்படின்னுட்டு முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடியார் பெருமக்கள் இறைவனால் முடியாத காரியம்னு சில இதை பட்டியலிடுவாங்க. உண்மையான அன்புடையவர்கள் முன்பு தன்னை அவனால் ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி அந்த இறைவனிடத்தில் நாம் பழக வேண்டும். பழகுதல்னா என்ன? பூஜை பண்றது, அவனை வணங்குவது, வாழ்த்துவது, நினைந்து கொண்டே இருப்பது, மந்திர ஜபம் எல்லாம் அதுல வந்துடும். பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும், அதான் பழக்கம் அப்படிங்கிறது. இத திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான்
முதல் திருமுறையில சொல்லும்போது பழகும் தொண்டர்வம் அழக நன்னியோர் புழகன் சேவடி தொழுது வாழ்மினே அப்படிங்கிறாங்க. பழகும் தொண்டர்வம், இறைவனோடு பழகக்கூடிய தொண்டர்களே அப்படிங்கிறாரு. அதான் பயில் தொடும் அப்படின்னுட்டு. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பழக வல்ல சிறு தொண்டர் பாவின் இசை குழகரென்று குழையா அழையா வரும் கழல்கொள் பாடல் உடையார் கருகா ஊர்யம் அழகர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. பழக வல்ல சிறு தொண்டர், இறைவனுடத்தோடு பழகக்கூடியதில் வல்லமை வாய்ந்தவர்கள். அவர்கள் இறைவனை பூஜிப்பவர்கள், அந்த வழிபாட்டில் உள்ள எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள். அதான் பழக வல்ல சிறு தொண்டர், அதான் பயில் தொடும் அப்படின்னுட்டு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் அதே 3ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பழகமா மலர் பறித்து இண்டை கொண்டு இறைஞ்சுவார் பார்ச்செறிந்த குழகனார் குணம் புகழ்ந்து ஏத்துவார் அவர் பலர் கூட நின்ற கழகனார் கரியுரித்து ஆடு கங்காளர் நம் காளி ஏத்தும் அழகனார் அறிவையோடிருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே. இறைவனோடு பழக மிகப்பெரிய மலர்களை எல்லாம் பறித்து அதை மாலையாக கட்டி இறைவனை வணங்குவார்கள். இதில் பழக அப்படின்னா பழக்கம்னால என்ன, தொடர்ந்து செய்வது தானே. இடைவிடாமல் தினந்தோறும் அந்த மலர்களை பறித்து இறைவனுக்கு மாலை கட்டுது. அதான் பயில் தொடும் அப்படின்னுட்டு. பழகனா இடைவிடாமல், ஒரு நாளும் இடைவிடாமல் இறைவனுக்கு அந்த மலர்களை கொண்டு சார்த்துதல், அதுவும் ஒரு பழக்கம். அதான் பயில் தொடும், பண்டே பயில் தொடும் அப்படின்னுட்டு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பழக நான் அடிமை செய்வேன் பசுபதி பாவநாசா மழகளி யானையின் தோள் மலைமகள் வெறுவ போர்த்த அழகனே அரக்கன் தின்தோள் அறுவரை நெறிய ஊன்றும் குழகனே கோல மார்பா கோடிகா உடைய கோவே. பழக நான் அடிமை செய்வேன். பழக அப்படின்னா பழக்கம் உற, நான் செய்து செய்து பழக வேண்டி அடிமை தொண்டு செய்வேன். அதான் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் அப்படின்ட்டு. இதில் பண்டே பயில் தோறும்னா பழைய அடியார்கள், இன்றே பயில் தோறும்னா புதிய அடியார்கள்னு எடுத்துக்கிடலாம். ஏன்னா அந்த பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அது. திருவிசைப்பாவில் சொல்லும்போது, மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடீசற்கு ஆட்சிமின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. அப்படி அது பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அப்போ அதை
முற்பிறவிகளிலும் நாம் அந்த இறைவனோடு பழகுகிறோம், இப்பொழுதும் பழகுகிறோம். ஆனாலும் அவன் ஒழிக்கின்றான். இன்னும் நமக்கு பக்குவம் வரல, அதனால அவன் ஒழித்து கொண்டு வருகின்றான். பல பிறவிகளாக அவனோடு நாம் பழகி வந்தாலும் இன்னும் நமக்கு அவன் ஒழித்து கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன், அவனை நான் கண்டேன் அப்படின்னுட்டு அந்த முக்கியத்துவத்துக்காக வேண்டி இதுல சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, குழை திகழ் காதினன் வானவர் கோனை குளிர்ந்தெழுந்து பழக்கமுடு அர்ச்சித்த மானிதன்னார் உயிர் கொள்ள வந்த தளர்பொதி மூவிலை வேலுடை காலனை தானலர உழக்கிய சேவடியான் கடவுருரை உத்தமனே. பழக்கமோடு அர்ச்சித்த மானின்னா அந்தணச் சிறுவன் மார்க்கண்டேயன் இறைவனை அர்ச்சித்து பழகிட்டான். அதான் அந்த பழகுதல். பண்டே பயில் தோறும் அப்படி தினந்தோறும் அர்ச்சித்து அர்ச்சித்து அந்த பழக்கம் அந்த பூஜையாக மாறி அப்படியே அந்த இறைவனிடத்தில் பேரன்பாக மாறுகிறது அப்படின்னுட்டு, அதனால அந்த மார்க்கண்டேயருக்கு சுவாமி யமனையே காலால உதைச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, பழகி நின்னடி சூடிய பாலனை கழகின் மேல் வைத்த காலனை சாடிய அழகனே அணி வீழி மிழலையுள் குழகனே அடியேனை குறிக்கொளே. இதுலயே அந்த மார்க்கண்டேயரைத்தான் சொல்றார். பழகி நின்னடி சூடிய பாலனை, உன்னோடு பூஜை செய்து செய்து பழகி பழகி உன்னுடைய திருவடியை தாங்கி கொண்ட அந்த பாலனை யமதர்மன் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி, அப்படி நாம இறைவனிடத்தில் பழகும் போதும் அதுல அன்பு இருக்கணும். அன்பு இல்லாவிட்டால் அந்த இறைவனை காண முடியாது. அவர்களுக்கு அவன் தன்னை ஒழித்துக் கொள்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, விழவின் போசை ஒலியரா தன் பொழில் பழகினார் வினை தீர்க்கும் பழம்பதி அழல் கையான் அமரும் திருக்கோளிலி குழகனார் திருப்பாதமே கூறுமே. பழகினார் வினை தீர்க்கும் பழம்பதி. இறைவனிடத்தில் நாம் பழகுதல் அப்படின்னா பூஜை செய்தல். அப்படி பழக பழக நம்முடைய வினையை தீர்க்கக்கூடிய அந்த பெருமானாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயனொன்று அறிகின்றேன் இகழாது உமக்கு ஆட்பட்டோர்க்கு ஏகபடம் ஒன்று அரை சாத்தி குழகா வாழை குலைத்தெங்கு கொணர்ந்து கரை மேல் எரியவே அழகார் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளும். திருவையாறு வழிவிடுறதுக்காக வேண்டி பாடுறாங்க, ஆறு வழிவிடுறதுக்காக வேண்டி. பழகா நின்று பணி செய்வார்னா பழகி நின்று பணி செய்வார். பெற்ற பயன் ஒன்று அறியிலே. உன்னிடத்துல பழகி பழகி உனக்கு பணி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பயனை பெற்றார்கள் என்று அறியாமல் இருக்கின்றேன். எனக்கு இந்த உன்னை தரிசனம் செய்ய காவேரி ஆத்துல வழிவிடு அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. அப்போ உன்னிடத்தில் பழகும் போது அவர்களுக்கு நீ வழிவிட வேண்டும், அவர்களுக்கு உன்னை காட்ட வேண்டும். இப்ப நான் உன்னை தரிசனம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், உன்னை காண வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் தடையாக இந்த ஆறு இருக்கின்றது, உன்னை காட்டு அப்படிங்கிறனால அந்த காவேரி ஆறு வழிவிடுகின்றது. அதான் பழகும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும், அவர்களுக்கும் அவன் ஒழிக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நான் உனக்கு பழகி பழகி பணி செய்திருக்கிறேன், எனக்கு நான் பயன் நீ தர வேண்டாமா அப்படின்னுட்டு உரிமையோடு கேட்கின்றார். அந்த அன்பு இருக்கும் பொழுது அவன் தன்னை காட்டுவான். ஐயாற்று பெருமான் காட்சி போய் தரிசனம் பண்றாங்க.
இவங்க எல்லாரும் யாருடைய அடிகளோ அப்படின்னுட்டு. அந்த அன்பு இல்லை என்றால் அவர்களுக்கும் அவன் நம்ம பழகிட்டே இருப்போம், இறைவன்கிட்ட பூஜை பண்ணுவோம், தேவாரம் படிப்போம், சித்தாந்தம் படிப்போம், இறைவனை நினைப்போம், மந்திர ஜபம் பண்ணுவோம், உழவாரப்பணி பண்ணுவோம், எல்லாம் பழகிட்டு தான் இருக்கிறோம் இறைவன்கிட்ட. இன்னும் அதில் அன்பு ஆணித்தரமாக வரும்போது அவனால் தன்னை காட்டாது இருக்க முடியாது. அது வரைக்கும் பண்டே பயில் தோறும் ஒழிக்கும், இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் அப்படின்ட்டு அந்த பெருமானுடைய பெருமைகளை இதில் சொல்லிக்கொண்டே வருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பெருமான் லேசில் தன்னை காட்டிக்கிட மாட்டார். அந்த பெருமானை நான் கண்டேன் அப்படின்னுட்டு அந்த காண்பதில் எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம சிந்திக்கணும். இறைவனை காண்பதில் எவ்வளவு கடினமான வழிப்பாதைகள் இருக்கின்றது, இவர்களாலேயே காண முடியவில்லையே அப்படிங்கிறத தான் இதில் சொல்லிக்கொண்டே அவனுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் அந்த இறைவனை கண்டேன் என்பதை நாம் தொடர்வோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. இதுல இன்னொன்னு ஒரு முக்கியமான பாட்டு சைவ சித்தாந்தத்துல சொல்லணும்னு நினைச்சேன். திருவுந்தியார்ல ஒரு அருமையான பாடல். 2வது பாட்டு பாத்தீங்கன்னா, பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என் பெண்ணே உந்தி பர ஒரு பொருளாலே என்று உந்தி பர. உயிர்கள் இந்த உலகப்பற்றுல அழுந்தி நீண்ட நாட்களாக பழகி பழகி அந்த பழக்கத்தை லேசில் விடாது. அந்த பழக்கத்தை விடுவதற்கு ஒரே வழி சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற அந்த சிவநெறிகளில் பழகுவது தான். அந்த நெறிகளை விட்டு விட்டு ஐம்புலன்களை பற்றி கொண்டு உலகப் பொருள்களை நுகர்தல் பொருட்டு இந்த உயிரானது உழன்று திரிந்து கொண்டு இருப்பது பேதைமையான செயல் அல்லவா? ஆகையினால் நீங்கள் எதில் பழக வேண்டும்? இறைவனுடைய அந்த சரியை கிரியை யோகங்களில் நீங்கள் பழகி அந்த இறைவனை காண வேண்டும் அப்படின்னுட்டு இந்த பண்டே பயில்தோறும்ங்கிறதுக்கு ஒரு அருமையான பாடல் திருவந்தியார்ல என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து அடுத்த சிந்தனையில் சிந்திப்போம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.